அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஏப்ரல் 22 காஷ்மீரில் உள்ள பெஹல்காம்ங்கிற இடத்துல தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகளை டார்கெட்டாக வச்சு நடத்தின ஒரு தாக்குதலில் 29 பேர்களுக்கு மேலே இறந்தாங்க. இதில் குறிப்பாக இந்த தாக்குதல் நடத்தினப்போ பார்த்திங்கன்னா ஒரு மத அடிப்படையில், அதாவது யாரெல்லாம் முஸ்லீம்ஸ் அல்லாதவங்க அப்படின்னு செக் பண்ணி யாரெல்லாம் ஹிந்துஸாக இருக்காங்களோ அவங்கள மட்டுமே கொண்டிருந்தாங்க. இதில் ஒரு கிறிஸ்டியன், ஒரு முஸ்லீமும் இருந்தார். அவர் அங்கே மக்களை அந்த குதிரையில் ஏற்றி வரக்கூடிய ஒரு நபர், அந்த முஸ்லீமும் இந்த தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தார். இதையடுத்து அதுக்கு பதிலடி கொடுக்க விதமாக இந்தியன் கவர்மெண்ட் மே 7 காலையில் 1:44 2:19 AM இந்த டைம்குள்ளார ஒரு சின்ன டைமில் ஒரு பதிலடியை பாகிஸ்தானோட டெரர் லான்ச் பேட்ஸ், அதாவது எங்கெங்கெல்லாம் தீவிரவாதியோட ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதலில் மிக குறிப்பாக சொல்லணுன்னா ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் தொய்பா, ஸோ இந்த மாதிரியான டெரர் குரூப்ஸ் எல்லாத்தையுமே தாக்குதல் நடத்தி அழிச்சாங்க அந்த ஒரு டெரர் லான்ச் பேட்ஸை. இதில் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ஆர்மியை ஒத்துக்கிட்டது என்னென்னா 31 பேர் இறந்துருக்காங்க, இது வரைக்கும் நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்கங்கிறது. இந்த தாக்குதலில் முக்கியமாக சொல்லப்போனால், அதாவது ஜெய்ஷ் இ முகமதோட முக்கியமான ஒரு கமாண்டர், அவரோட பேர் பார்த்திங்கன்னா அப்துல் ரஃப் அசார் அப்படிங்கிற ஒரு டாப் கமாண்டர் இதில் கொண்டிருக்காங்க. அதாவது தாக்குதலில் உயிர் வந்திருக்காங்க. இந்த தாக்குதலை அடுத்து மிகப்பெரிய அளவில் பாகிஸ்தானும் ரிட்டையர் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவங்களில் குறிப்பாக இறந்த நிகழ்ச்சியில் பாகிஸ்தானோட ஆர்மியோட பர்சனல்ஸ், விவிஐபிஸ், ஐஎஸ்ஐயோட அஃபீஷியல்ஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டு நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் ஒரு வார் ப்ரொபகண்டா, அதாவது பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் நியூஸ் நரேட்டிவ் அப்படிங்கிற முறையில் ஒரு ப்ரொபகண்டா செய்ய ஆரம்பித்தாங்க. இதை செஞ்ச ஒரு முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அத்தாருல்லா தரார் அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தானோட இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் நேரடியாகவே கரெக்டாக அந்த தாக்குதலை தான் 2:19 முடிஞ்ச உடனே இவர் நேராக அவங்களோட ஐடி விங்க் போகிறாரு. அதாவது அந்த கட்சியோட ஐடி விங்க்கு போயிட்டு அங்கே இருக்கிற மொத்த பாகிஸ்தானோட மீடியாஸும் இவர் மினிஸ்டர் அப்படிங்கிறனால மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபால்ஸ் நியூஸை க்ரியேட் பண்ணுறாங்க. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் பிப்ரவரி 2024 ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஆப்பை முழுசாக தடை பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா இந்த அட்டாக் நடந்த உடனே, அதாவது மே 7 அன்னைக்கு அவங்களோட எக்ஸ் ஆப்பை ரீஸ்டோர் பண்ணுறாங்க, அதாவது திரும்ப அனுமதிக்கிறாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் நியூஸை பில்டப் பண்ணுறதுக்காக, அதாவது சோஷியல் நெட்ஒர்க்ஸில் இந்த ஃபால்ஸ் நியூஸை பில்டப் பண்ணுங்கிறதுக்காக. இதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஐ திங்க் கவாஜா ஆசிஃப். இந்த கவாஜா ஆசிஃப்ங்கிறவர் பார்த்திங்கன்னா ஒரு CNN ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் நாங்கள் 5 ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த CNN ரிப்போர்ட்டர் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் இது மாதிரி சுட்டு வீழ்த்திருந்தா சொல்கிறீங்க, அப்படி சுட்டு வீழ்த்திருந்தால் அதோட ப்ரூஃப் கொடுக்க முடியுமான்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை எங்கள்கிட்ட ப்ரூஃப் எங்கள்கிட்ட இல்லை, அதுதான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்களா அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயத்தையே எடுத்து, அதாவது CNN இப்படி பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னாருங்கிறத வச்சு அவங்களோட ஃபால்ஸ் நியூஸை பில்டப் பண்ணுறாங்க. அது ஒரு ப்ரொபகண்டாவே எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் அந்த மே 7 அன்னைக்கு அந்த நேற்று பார்த்துருந்தீங்கன்னா மொத்த ட்விட்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா எது அதாவது உண்மையான நியூஸு, எது தவறான நியூஸுங்கிறதே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க ஒரு ப்ரொபகண்டா செஞ்சாங்க. இதை பாகிஸ்தான் மட்டுமே செய்யலை, பாகிஸ்தான், சீனா, துருக்கி, ஸோ இந்த 3 நாட்டை சேர்ந்த ட்விட்டர்ஸ், பெரும்பாலான இந்த நாட்டை சேர்ந்த ட்விட்டர்ஸ் தான் முழுக்க ஃபால்ஸ் நியூஸை கொடுத்தாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்து பத்திரிகை ஒரு ஃபால்ஸான நியூஸ் மாதிரி ஒன்று போட்டாங்க. அதுக்கு அவங்க மன்னிப்பும் கேட்டு அந்த நியூஸையும் டெலீட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த நியூஸை எடுத்துக்கிட்டு, அதாவது இவங்க ஹிந்து சொன்னாங்க இல்லைங்களா, அந்த நியூஸை அப்படியே எடுத்து மொத்தமாக, அதாவது 3 ரஃபேல், ஒரு சுகாய் MQ-30, ஒரு MiG-29, அப்புறம் ஒரு UAV, ஸோ இந்த 5ஐயும் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க.
ட்விட்டரில் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பழைய ஓல்டு இமேஜஸ், அதாவது கடந்த வருடங்களில் நடந்த மிராஜ் 2000 கிராஷ் அப்போது நடந்த ஃபுட்டேஜு, அடுத்ததாக பார்த்திங்கன்னா டிவி வீடியோ கேம்ஸு. ஸோ இந்த மாதிரி பல ஃபுட்டேஜஸை வந்து தவறாகவே ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் வந்து செட் பண்ணாங்க. நம்ம என்ன தான் போரில் ஜெயித்தாலும் இந்த மாதிரியான ஃபால்ஸ் ப்ரொபகண்டாவில் வந்து ஜெயிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷூராக சொல்லலாம் பாகிஸ்தான் தான். ஸோ இப்படி ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன ஒரு லாபம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் லாபம் அடைஞ்சது யாருன்னா சைனாவோட J-10C வச்சு தான் இந்த 5 ஃபைட்டர் ஜெட்ஸும், அதாவது ரஃபேல் 3 ரஃபேல், ஒரு சுகாய் Su-30 MKI, ஒரு MiG-29 இதெல்லாம் தான் வந்து சுட்டு வீழ்த்தணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை சைனீஸோட டிக்டாக் அவங்களோட சோஷியல் நெட்ஒர்க்ஸில் வந்து இவங்க வந்து ட்விட்டரில் இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களோட சோஷியல் நெட்ஒர்க்ஸில் வந்து இதை வந்து ரொம்ப பெருமையாக போட ஆரம்பித்து ஒரு கிராஃபிக் வீடியோஸ்லாம் பண்ணி அவங்க நாட்டில் அப்லோட் பண்ண உடனே இது என்ன நடந்ததுன்னா, அவங்க நாட்டோட இந்த J-10C நிறுவனம் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னா செங்டு, அவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாமே மிகப்பெரிய அளவு 36% வந்து இந்த 2 நாள்லேயே உயர்ந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் வச்சு சைனாவும் துருக்கியும் வந்து பயங்கரமாக அவங்களோட டிஃபென்ஸ் ப்ராடக்டோட ஸ்டாக்ஸை வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியாக நீங்கள் ஏதோ ஒரு ஃபால்ஸ் நியூஸாக இருக்குமோ நினச்சாலே அதுக்கு வந்து தயவு செஞ்சு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அது கடந்து போயிடுங்க. நீங்கள் அதில் போய் இது ஃபால்ஸாக ட்ரூவா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கூட, இல்லை அதில் வந்து கமெண்ட் போட்டிங்கன்னா கூட, அது வந்து மற்றவங்களுக்கும் வந்து வியூஸை வந்து என்கரேஜ் பண்ணிவிடும். இதை தான் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதாவது பாகிஸ்தானோட ட்விட்டர் ஹேண்டல்ஸ் வந்து இதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதனால் நீங்கள் ஒரு ஃபால்ஸ் நியூஸாக இருந்தால் தயவு செஞ்சு அதை வந்து தொடவே தொடாதீங்க, அதை அப்படியே கடந்து போயிடுங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா மார்னிங், அதாவது இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அவங்க, அதாவது பாகிஸ்தான் சைட்லேருந்து அவங்களும் வந்து மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. ஆனால் நம்மளோட S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நிறைய இடத்துல வந்து தடுத்து நிறுத்தியிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா பஞ்சாபோட அமிர்தசரஸ், அப்புறம் அந்த எல்ஓசியில் இருக்கக்கூடிய பல இடங்களில் வந்து S-400 வச்சு அவங்களோட மிசைல்ஸை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி மதியானத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்தியா மிகப்பெரிய அளவில் வந்து ரிட்டாலியேட் பண்ணாங்க. அதாவது பாகிஸ்தான் வந்து மார்னிங் வரைக்கும் ஒரு 15 சிட்டிஸை டார்கெட் பண்ணி தொடர்ந்து மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. ஆனால் எல்லா மிசைல்ஸையும் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இந்தியா ஒரு வார்ஃபேரை ஓப்பன் பண்ணுறாங்க. அது என்னென்னா ட்ரோன் வார்ஃபேர். இந்த ட்ரோன் வார்ஃபேரில் தொடர்ச்சியாக இந்தியா வந்து இஸ்ரேலோட ஹர்ப் அப்படிங்கிறக்கூடிய ஒரு ட்ரோன், இந்த ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஐ திங்க் 9 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து ஃப்ளை ஆகும். இதோட பேலோட் வந்து 23 kgs இருக்கும். 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து இதோட ஆப்ரேஷனல் ரேஞ்ச். இதை வந்து 2 விதமாக பயன்படுத்தலாம். இதில் வந்து கண்காணிக்கவும் முடியும், இதை வச்சு தாக்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரோன்ஸை வச்சு ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானோட முக்கியமான சிட்டிஸ், அதாவது குறிப்பாக சொன்னால் லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி, ஸோ இந்த மாதிரியான மொத்த இடங்களையுமே வந்து தாக்குதல் நடத்தினாங்க. இதுலேயும் குறிப்பாக லாகூரோட ஏர்போர்ட்டே தாக்குதல் நடத்தினாங்க. இதில் அவங்க, அதாவது பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய HQ-9 சைனீஸோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஒட்டு மொத்தமாக வந்து காலியாக இருக்குது. அவங்களால தடுக்கவே முடியல, அவங்களால என்ன செய்யறதுன்னே தெரியாத அளவுக்கு இருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஃபால்ஸ் நியூஸ் வந்து சொன்னான்னு சொல்லிட்டு, இந்த ஃபால்ஸ் நியூஸ் எந்த அளவுக்கு பாகிஸ்தானில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு அது ஒரு ஆப்பாக அமைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட பாராளுமன்றத்திலே எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து CNN இந்த மாதிரி பேசலாமா, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒன்றை வந்து ப்ரூஃபாக கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்விலாம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. कल मैं सुन रहा था CNN को हमारा डिफेंस मिनिस्टर इंटरव्यू दे रहा था, तो इस तरह के इंटरव्यू तो मैंने जब सुना तो मैं हैरान हुआ कि एक एंकर उससे पूछती है कि आप कह रहे हैं कि पाकिस्तान ने 5 जहाज गिराए हैं, इसका कोई प्रूफ, कोई सबूत है? तो ये कहता है सोशल मीडिया। अफसोस की बात है, इस तरह का जवाब इसको देना चाहिए था. முதல்ல ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டருங்கிற ஒரு பொறுப்பாக பதில் சொல்லணும். அதாவது ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு, அப்படி இல்லை நம்ம சுட்டு வீழ்த்திட்டோம்னா எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து விஷுவலாக ஏதாவது ஃபுட்டேஜஸ் இருக்கா, ஃபோட்டோஸ் இருக்கான்னு சொல்லி காமிப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேடார் சிக்னேச்சரில் ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக அதை காமிப்பாங்க. அப்படி இல்லைன்னா பாடில் வந்து டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாடோட
டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா கன் கேமராஸ்லேருந்து கொடுக்கலாம். அடுத்ததாக இல்லைன்னா நீங்கள் கீழே விழுந்து அதோட டெப்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது உடஞ்சி போன பாகங்கள் இருக்கும், அதை கொடுப்பாங்க. நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் பாலக்கோட் ஸ்ட்ரைக்கில் நம்ம காமிச்சோம், F-16 ஆம்ராம் மிசைல்ஸை வந்து காமிச்சோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அவங்களோட அந்த மிசைலோட டெப்ரிஸை காமிச்சோம். ஸோ அந்த மாதிரியான உதிரி பாகங்களை வந்து காமிப்பாங்க. அப்படி இல்லைன்னா சேட்டலைட்டோட அது விழுந்த இடத்துலையோ அல்லது வந்து இப்போ ஒரு ஏர்பேஸில் நம்ம தாக்குதல் நடத்திருந்தோம்னா சிட்டிங் டக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது பறந்துருக்காது அந்த போர் விமானம், நேரடியாக அதோட ஏர்பேஸ்லேயே வந்து சுட்டு வீழ்த்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் சேட்டலைட் இமேஜஸ் வந்து காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான எந்த ஒரு முக்கியமான தகவலுமே இல்லாமல் பொத்தாம் பொதுவாக இது சோஷியல் நெட்வொர்க்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லைங்களா. ஸோ அதை எதிர்த்து அவங்களோட பார்லிமெண்ட்லேயே மிகப்பெரிய லெவலில் கேள்வி எழுப்புனாங்க. இது மட்டும் இல்லாமல் அதாவது முன்னாள் பிரைம் மினிஸ்டரான இம்ரான் கானோட சகோதரியும் வந்து நீங்கள் 5 ஃபைட்டர் ஜெட்டை வந்து சுட்டு வீழ்த்திட்டுன்னு சொல்கிறீங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோன்ஸ் வந்து பாகிஸ்தான் முழுவதும் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க, இதை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றி ஏன் வந்து மறைக்கிறீங்க, ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்தியா மிகப்பெரிய அளவில் ரிட்டலேஷன் பண்ணுறாங்க. அதாவது இது ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0. ஸோ இந்த ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறது நாம் பாகிஸ்தானோட டெரர் லான்ச் பேட்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு பேர். இந்த பேருக்கான மீனிங்ஸில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் சோஷியல் நெட்வொர்க்ஸில் ஏதாவது ஒரு தவறான நியூஸை பார்த்தீங்கனாலும் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கு தான் ஒரு சாதகமாக போக முடியும், ஏன்னா அதை தான் அவங்க எதிரும் பார்க்குறாங்க. ஸோ இதோட இந்த காணொலி நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய், சைனிங் ஆஃப்.